மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் ஊருக்கு வெளியே தங்கியிருந்தார். அப்போது ஈழ நாட்டு அரசன், அவனது ஊமை மகள், பௌத்த குரு ஆகியோர் தில்லைவாழ் அந்தணர்களுடன் சமயவாதம் செய்ய வந்தார்கள். நடராசப் பெருமான் அந்தணர்களின் கனவிலே தோன்றி, நீங்கள் சிறிதும் வருந்த வேண்டாம், என் அன்பிற்குரியவனான வாதவூரன் இந்நகரத்தின் கிழக்குத் திசையிலுள்ள சோலையில் குடில் அமைத்து வாழ்ந்து வருகிறான். அவனிடம் சென்று இச்செய்தியைச் சொல்லுங்கள். அவன் விரைந்து வந்து புத்தகுருவுடன் தர்க்கம் செய்து வெற்றி பெறுவான் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே மணிவாசகப் பெருமானும் அழைத்து வரப்பட்டார். சமயவாதம் தொடங்கப் பெற்றது. புத்த குரு கூறியவை அனைத்தையும் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆதாரத்தோடு மறுத்து அவனை நிலைகுலையச் செய்தார். தான் தோல்வியடையப் போவது உறுதி என்பதை உணர்ந்த புத்த குரு பொருத்தமில்லாத சில கேள்விகளைக் கேட்டான். பிறகு சிவபெருமானை நிந்திக்கத் தொடங்கினான். அதை அறிந்த மாணிக்கவாசகர் கோபம் கொண்டார். அவர்களது கொட்டத்தை ஒடுக்கும் பொருட்டு புத்த மன்னன் நீங்களாக மற்றவர்கள் அனைவரும் ஊமையாகும்படி பெருந்தகை இறைவனை வேண்டினார். அடுத்த கணமே அங்கிருந்த புத்தர்கள் அனைவரும் ஊமைகளானார்கள். அதைக் கண்ட இலங்கை மன்னன் மாணிக்கவாசகரை வணங்கி, ஐயன்மீர், இதோ இங்கிருக்கும் என் மகளோ பிறவி ஊமை. இவளைத் தாங்கள் பேச வைத்தீர்களானால் தங்கள் அடியவனாவேன், சைவத்தைத் தழுவி உய்வேன் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டான். மாணிக்கவாசகர் பிறவி ஊமையாக இருந்த அப்பெண்ணை தமக்கு முன்னால் வரவழைத்து, புத்தகுரு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீயே பதில் சொல் என்று பணித்தார். அடுத்த நொடியே அப்பெண் பேசத் தொடங்கினாள். புத்தகுரு கேட்ட கேள்விகளையும் அவற்றிற்கு இலங்கை மன்னனுடைய மகள் கூறிய பதில்களையும் தொகுத்து பெண்கள் விளையாடும்போது பாடி மகிழும் வகையில் பாடல்களாகப் பாடினார் மணிக்கவாசக சுவாமிகள். அப்போது அருளியதுதான் திருச்சாழல் என்னும் இத்திருப்பதிகம். சாழல் என்பது பெண்கள் 2 அணியாக கைகோத்து நின்று ஒரு அணி வினவ, மற்ற அணி பதில் கூற ஆடும் ஒரு வகை விளையாட்டு. இப்பதிகம் பாடி ஈழ நாட்டு அரசனின் பிறவி ஊமை மகளை பேச வைத்து அற்புதத்தை நிகழ்த்தினார் மணிவாசகர். ஈழ அரசன் சைவம் சார்ந்தான். மருத்துவர்கள் கைவிட்டு விட்ட பொழுதும் கைவிடாது காப்பது இப்பதிகம். பிறவி ஊமையையே நீக்கிய இவ்வற்புத திருப்பதிகம் திக்குவாய், கொச்சையாகப் பேசுதல் முதலிய கோளாறுகளை நீக்கி வாக்கு வன்மையை தரும் என்பதில் ஐயமும் உண்டோ? நம்பிக்கையுடன் முயல்வார்க்கு ஊமையையும் நீக்கிப் பேச வைக்கும் என்பது திண்ணம். திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலுங் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை. ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. ஆழ்ந்த நம்பிக்கைக்கும் உயர்ந்த ஞானத்துக்கும் இடையே ஒளிரும் ஒரே பாலம் பக்தி. அந்த பாலத்தில் நம்முடன் பயணித்த உங்கள் சிந்தனைக்கும் இதய நன்றிகள். சிவனருளோர் சுடரொளி, அது உணர்வின் வழி மட்டுமே அடைய முடியும். அந்த ஒளியைத் தேடும் உங்கள் உள்ளார்ந்த நெஞ்சிற்கு வணக்கம் செலுத்துகிறோம். வாதம் பேச வாதவூரன் வந்தான், வெற்றி பெற்றதும் நாதன் பொழிந்தான். அருள் வழியாய் பயணித்த உமக்காய் அன்பாய் இக்கட்டுரை தாங்கிய நன்றி. தர்க்கம் அறிவை வளர்க்கலாம், ஆனாலும் அருள் மட்டுமே நம்மை நிலைநிறுத்தும். அந்த அருளை புரிந்து கொள்ள முயன்ற உங்கள் மனதிற்கு நன்றியுடன் வணக்கம்.